கவலை, எதற்கு கவலை? எப்பொழுதும் எதற்காக அழுதபடியே இருக்கிறாய்? வாழ்க்கையில் நீ நினைக்கும் சந்தோஷம் வராது என்று நீ முடிவெடுத்து விட்டாயா? அதற்கு நான் எதற்கு இருக்கிறேன் தங்கமே? உனக்கான அனைத்தையும் செய்து தரதானே நான் இருக்கிறேன். நீயாகவே ஒரு முடிவையும் எடுத்துக்கொண்டால் நான் எதற்கு இருக்கிறேன் என்பது எனக்கேதான் தெரியவில்லை. ஏனென்றால் நீ ஏன் நடக்காது, முடியாது, நான் இப்பொழுது செய்வதில் வெற்றி கிடைக்காது, இப்படி எல்லாமே சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? நானே நல்லது செய்யலாம் என்று வந்தாலும் ஏன் இப்படி நீ தேவையில்லாமல் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை யோசிக்கிறாய் என்று. உனக்கு ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று மனம் சொன்னால் தாராளமாக செய். அதில் எவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிச்சயமாகவே அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். ஆனால் பயத்துடன் எப்பொழுதும் ஒரு காரியத்தில் இறங்காதே. தைரியத்துடன் இறங்கினால் நிச்சயமாகவே நீ வாழ்வில் முன்னுக்கு வருவாய். அதுவே பயத்துடன் நீ ஒரு செயலை செய்தால் நிச்சயமாகவே அந்த காரியமானது வெற்றிகரமாக இருக்காது. பயம் இல்லாமல் செய். உனக்கான அனைத்து துணையும் என்னிடம் இருந்தே கிடைக்கும். சில சமயங்கள் நினைப்பேன், ஏன் இந்த குழந்தை இவ்வளவு பயப்படுகிறது என்று. அப்பொழுது எனக்கு உன் மீது கோபம் வராது. ஏன் இப்படி வெகுளியாக இருக்கிறது? மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்கி தன்னுடைய நிலைமையை எதற்காக இந்த குழந்தை கெடுத்துக் கொள்கிறது என்றுதான் நான் பாவமாகத்தான் பார்ப்பேன் தங்கமே. உன் நிலைமையானது இப்படியே தொடராது. சீக்கிரம் நல்ல முறையில், நல்ல வளங்களுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் உன் வாழ்க்கை துவங்கும். தைரியத்துடன் இரு. எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை முழுவதும் இந்த வாராகி உனக்காக இருப்பேன். ஜெய் வாராகி.